வணக்கம் நண்பா. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற VLC மீடியா பிளேயரை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோவோட எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் ஃபஸ்ட் வீடியோவில் VLC மீடியா பிளேயரை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் முக்கியமாக என்னன்னா, அதில் ஆடியோ ப்ளே ஆகலை, இன்னொன்று கர்சர் ஷோ ஆகலை, மவுஸ் பாயிண்ட் ஷோ ஆகலை அப்படிங்கிற மாதிரி 2 கொஸ்டின் மோஸ்ட்லி கேட்டிருக்கீங்க. அந்த 2 கேள்விக்கு ஒரு கேள்விக்கு ஆன்சராக ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது கர்சர் எப்படி ஷோ ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் எப்படி ஆடியோவோட நம்ம அவுட்புட் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். பாப்பாங்கன்ட்டு தான் வீடியோ போடுறேன். சரி, நம்ம சேனல் நேம் என்னன்னு சொல்லு. நீங்கள் VLC மீடியா பிளேயரை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எப்படி பண்ணுறது அந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இதில் நம்ம கேப்சர் மோடில் போயிட்டு இதில் டெஸ்க்டாப் மோடு தான் நம்ம கொடுப்போம், டெஸ்க்டாப் மோடு தான் கொடுப்போம். ஆனால் இப்போ என்ன பண்ணோம்னா டைரக்ட் ஷோ கொடுக்கணும். டைரக்ட் ஷோ கொடுக்கும்போது கீழே 2 இது இருக்குது பார்த்தீங்களா பாக்ஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ டிவைஸ் லைன், அடுத்தது ஆடியோ டிவைஸ் லைன் 2 இருக்குது. இது டிஃபால்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். நான் USB கேமரா கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், அதனால எனக்கு 4வது ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஸோ உங்களுக்கு அப்படி கனெக்ட் பண்ணலை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன் தான் காட்டும். அதே மாதிரி கீழே இருக்க பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இதுலேயும் இந்த 3 ஆப்ஷன் தான் காட்டும். ஸோ 4வது ஆப்ஷன் காட்டாது. இது எப்போ காட்டும்னா, உங்களோட சிஸ்டத்தில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேரோட டவுன்லோட் லிங்க்கு இந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிட்டு அந்த சாஃப்ட்வேரை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதுதான் அந்த சாஃப்ட்வேரு, அதாவது செட்டப் ஸ்க்ரீன் கேப்சர் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்த வரை இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப நேரம் ஆகாது, குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நோட்பேட் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த நோட்பேடில் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் பற்றின டீட்டெயில்ஸு இதில் இருக்கும். இதை நீங்கள் படித்து பார்க்குறதா படித்து பார்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் இருக்குது. நீங்கள் இதை ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செட்டிங்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபைல் உங்களுக்கு சி காலனில் சேவ் ஆகிருக்கும். அதை தேடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை உங்களுக்கு ஈஸியாக பார்க்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ மீடியாவை கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் கேப்சர் டிவைஸ். இதில் போய்ட்டு டைரக்ட் ஷோவை கிளிக் பண்ணணும். டெஸ்க்டாப் மோடில் தான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது இதை தான் செலக்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா டைரக்ட் ஷோவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது இந்த 2 பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது கடைசியாக ஸ்க்ரீன் கேப்சர் ரெக்கார்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோ டிவைஸ் நேம் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக்
பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கன்வெர்ட்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு MP4 செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ப்ரொஃபைல் நேம் உங்களுடைய சாய்ஸ் தான், நீங்கள் எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே வந்து க்ரியேட்டுன்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ப்ரௌஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது வீடியோ அவுட்புட் எந்த ஃபோல்டரில் வரணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. இதுவும் உங்களுடைய சாய்ஸ் தான், எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். அடுத்தது சேவ்னு கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் கேப்சர் ஸ்டார்ட் ஆகிடும். இதனுடைய வீடியோ அவுட்புட்டு எப்படி இருக்குன்னு இப்போ சொல்கிறேன். நான் என்னுடைய சிஸ்டத்தில் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். யூஸ் பண்ணி பார்க்கும்போது வீடியோட அவுட்புட் வந்து தலைகீழாக இருக்குது. அதாவது நேராக இல்லாமல் அந்த வீடியோ வந்து தலைகீழாக இருக்குது, ஆனால் ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது. உங்கள் சிஸ்டத்தில் எந்த அளவுக்கு வருது, வீடியோ வந்து நேராக வருதா இல்லை தலைகீழாக இருக்குதா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எத்தனை ஒரு சிஸ்டத்தில் அது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ உங்கள் சிஸ்டத்தில் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை தலைகீழாக வருது, உங்களுக்கும் அதே மாதிரி தான் வீடியோ அவுட்புட் வந்து தலைகீழாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு என்ன சொல்யூஷனோ அந்த சொல்யூஷனுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா இப்போதைக்கு எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தலைகீழ இருக்குதுன்னா நீங்கள் ஏதாச்சும் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் அந்த வீடியோவை நேராக வச்சு நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து எந்த சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, இந்த மீடியா பிளேயரை யூஸ் பண்ணி தான் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும், எந்த சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ணாமல் ஆடியோ வர வைக்கிறதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் இருக்க வாய்ஸ் ரெக்கார்டர் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரியல்ஸ் மீடியா பிளேயரில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது அதை ஸ்டார்ட்னு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதே டைமு இதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து ரெண்டு தான் தனித்தனியாக உங்களுக்கு வரும் அவுட்புட்டுன்றது. ஆடியோ தனியாக, வீடியோ தனியாக வரும். நீங்கள் ரெண்டையும் வீடியோ எடிட் சாஃப்ட்வேர் மூலமாக அதை எடிட் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரே வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து அவுட்புட்டாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.